ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அந்த கிரிக்கெட் வீடியோ. இந்த வீடியோவில் பற்றி பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சஞ்சு சாம்சன் டு டெல்லி கேபிட்டல்ஸா, ட்ரிஸ்டன் ஸ்டெப்ஸ் டு ராஜஸ்தான் ராயல்ஸா, இந்த ட்ரேட் ஐபிஎல் 2026 மினி ஆக்ஷனுக்கு முன்னாடி நடக்க போதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ என்ன ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்கன்னா, டைம்ஸ் ஆஃப் இந்தியா இது மாதிரி நம்மளோட சஞ்சு சாம்சன் டெல்லி கேபிட்டல்ஸ்க்கும் அதே போல் ட்ரிஸ்டன் ஸ்டெப்ஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கும் ட்ரேட் ஆக போகிறாங்க அப்படின்னு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் தெளிவாக ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டீல் பார்த்தீங்கன்னா இப்போ ஆல்மோஸ்ட் ஃபைனல் ஸ்டேஜஸ்க்கு வந்துருச்சு. ரெண்டு மேனேஜ்மெண்ட்டுமே அக்ரி பண்ணிட்டாங்க. டெல்லி கேபிட்டல்ஸ் மேனேஜ்மெண்ட் ஆகட்டும், அதே போல் ராஜஸ்தான் ராயல்ஸ் மேனேஜ்மெண்ட் ஆகட்டும், ரெண்டு பேருமே இந்த ட்ரேடுக்கு வந்து அக்ரி ஆகிட்டாங்க. ஆல்மோஸ்ட் இது வந்து ஃபைனல் ஸ்டேஜஸில் வந்து நிற்கிது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க. ஸோ அதனால மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த ட்ரேட் நடக்க அதிக சான்சஸ் இருக்குது. சஞ்சு சாம்சனை நம்ம திருப்பி டெல்லி கேபிட்டல்ஸ் கலர்ஸில் பார்க்கலாம். ஆல்ரெடி சஞ்சு சாம்சன் டெல்லி ஃப்ரான்ச்சைஸ்க்கு ஆடி இருக்காரு, டெல்லி டேர் டெவில்ஸ்னு இருந்தப்போ. ஸோ அதனால சஞ்சு சாம்சன் திருப்பியும் நம்மளோட டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு வர அதிக சான்சஸ் இருக்குது. அதே போல் ட்ரிஸ்டன் ஸ்டெப்ஸை வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு கொடுக்க போகிறாங்க. அவங்களுக்கு ஒரு மிடில் ஆர்டர் தேவைப்படுறதுனால ட்ரிஸ்டன் ஸ்டெப்ஸை பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் ட்ரேட் பண்ண கேட்டிருக்காங்க. ஸோ அதனால மோஸ்ட்டாக ரெண்டு டீமும் இந்த ட்ரேட் அக்ரி பண்ணதுனால மோஸ்ட்டாக இந்த டீல் நடந்துரும் தான் சொல்கிறாங்க கிரிக்கெட்டிங் சோர்ஸஸை படி. ஸோ இந்த ட்ரேடை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ரெண்டு டீமுக்கும் இது அட்வான்டேஜா? இந்த ட்ரேட்னால யாருக்கு பிக்கர் அட்வான்டேஜ் அப்படின்னு நீங்கள் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்ச சாம்சன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே போல் நம்மளோட இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.